ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்கு முதலில் பார்ப்போம். மேஷ ராசியாக இருந்தாலும் பொருந்தும், மேஷ லக்னமாக இருந்தாலும் பொருந்தும். மேஷ ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். ஒரு நாள் மட்டும் 11 இருப்பார். மறுநாளிலிருந்து அவர் 12 வருவார். ராசிநாதனோ லக்னநாதனோ 12 வருவது என்பது அவ்வளவு பலக்குறைவுதான். இருந்தாலும் அவர் குரு வீட்டிலே இருப்பது நன்மை. ஆனாலும் அங்கே சனியுடன் சேர்வது என்பது ஒரு சில சங்கடங்களை உண்டாக்கும். எதிலும் நீங்கள் விழிப்பாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற சிக்கல்கள் வரும் என்பது தெளிவு. அவருடைய பார்வை 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கின்றது. அங்கே அவருடைய குருவுக்கு அவருடைய பார்வை கிடைப்பதனால் தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் காரிய வெற்றிகள் உண்டாகும். ஆனால் குடும்பத்திலோ மற்ற சகோதர வகையிலோ தொழில் வகையிலோ பயணங்களிலோ நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்துதான் இந்த மாதம் நீங்கள் செயல்பட வேண்டும். காரணம், சனியும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். சிந்தனையாலும் செயலாலும் குறிப்பாக கோபத்திலெல்லாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனைகள் வரும் என்பதை மேஷராசிக்காரர்கள் தெளிவாக நிதானமாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே உண்மை. நிச்சயமாக தேவையற்ற பயணங்கள் வரும். அந்த பயணங்கள் தேவையில்லாத பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். கூடுமான அளவு இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு தேவையில்லாமல் பயணங்களும் தேவையில்லாத அலைச்சலும் திருச்சலும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த மாதம் இருக்க வேண்டும் என்பதே 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. அதே வேளையில் 2-7 கூடிய சுக்கிரன் ராசியில் இருப்பதனால் பொருளாதாரத்தில் தங்கு தடை எதுவும் இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். காரணம், 2 கூடிய ராசியில் இருப்பதனால் சுப விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பது ஆறுதலான விஷயம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து நேரடியாக 7ஆம் வீட்டை பார்க்கின்றார். 3இல் இருக்கக்கூடிய குருபவனும் 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தனவரவுக்கு இருக்காது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் அனுபவிப்பதற்கு கணவன் மனைவி குடும்பத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும். ஏதோ வேலை காரணமாகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக ஆணோ பெண்ணோ அல்லது கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளை பிரிந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆக எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளே இந்த மாதம் வரும் என்பதே அடிப்படையான விஷயம். 19ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 2இலே ஆட்சி பெறுவார். 2 கூடிய 2இலே இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மிகப்பெரிய சுப செலவுகள், சுபவரியங்கள், கல்யாணம், திருமணம், வீடு கட்டுவது, கிரகப்பிரவேசம், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் அத்தனையும் அற்புதமாக நிறைவேறும். 12இல் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை பார்ப்பதினால் 2ஆம் வீட்டிற்கு யாருக்கும் எதிலும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து விடக்கூடாது. எதிலும் நிதானமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடத்தில் பகிர்வதோ மற்றவர்கள் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதோ இதெல்லாம் நடந்தால் தேவையற்ற சிக்கல்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் வரும் என்பது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாகும் என்பதையும் நினைவில் கொள்க. மற்றபடி 2ஆம் வீட்டின் மூலமாக பொருளாதாரத்திற்கு குறிப்பாக 19ஆம் தேதிக்கு பிறகு தங்குதடை இல்லாத தாராள பண வரவு வரும். வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் சுப செய்திகளும் வரும் என்பதை கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11இலும் பிறகும் அவர் 10ஆம் தேதி அன்று 12இலே இருக்கின்றார். அப்பொழுது 3ம் 12ம் பரிவர்த்தனையாகின்றது. 3 கூடிய புதன் 12இலும் 12 கூடிய குரு 3இலும் இருக்கிறார். ராசிநாதனுடைய பார்வை இங்கே கிடைக்கின்றது. அதனால் உங்கள் தைரியம், வீரியம், எடுத்த காரியங்களில் துணிவு எல்லாம் இருக்கும். இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்ந்து இருப்பதினாலும் அங்கே 3 கூடியவர் ஆயிரந்தாலும் இருந்தால் பரிவர்த்தனையாகி இருந்தால் அந்த புதன் 3இலே ஆட்சி பெற்றதாக கணக்கு. குரு பகவான் 12இலே ஆட்சி பெற்றதாக கணக்கு. என்னதான் கணக்காக இருந்தாலும் அவர் புதன் அங்கே நீசமாக இருப்பதினால் எந்த விஷயத்திலும் நீங்கள் நிதானமாக யோசனை செய்து தான் செயல்பட வேண்டும். பயணங்களாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், இளைய சகோதரிகளாக இருந்தாலும் இளையவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காரணம், சகோதரக்காரன் செவ்வாய் 3ஆம் வீட்டதிபதி நீசத்துடன் 12இல் இருப்பதினால் இளையவர்களுடன் தேவையற்ற வீண் விரைய செலவுகளோ அல்லது தேவையற்ற குழப்பங்களோ வரலாம். நண்பர்களிடத்திலும் சமுதாயத்திலும் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற சங்கடங்களோ அதன் மூலமாக தோல்விகளோ மனக்குழப்பங்களோ வரலாம் என்பதை மிக மிக கவனத்தில் கொள்க. செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் அங்கு குரு இருப்பதனால் அசாத்தியமான துணிச்சல் இருக்கும். அந்த துணிச்சல் மூலமாக அது நல்ல துணிச்சலாக எடுக்க முடியாது. ஒரு முரட்டுத்தனமான துணிச்சலாக எடுத்துக்கொண்டு தேவையில்லாமல் விஷயத்தில் தலையிட்டு மாட்டிக்கொள்வீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்க. அதே வேளையில் இளையவர்கள் மூலமாக சகோதரிகள் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அல்லது குரு இருப்பதனால் ஆன்மீக சம்பந்தமான வெளியூர்களுக்கோ போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம். அதன் மூலமாக பல விதமான வெற்றிகள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன.
உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சந்திரன், அவர் 4 கிரகம். அந்த சந்திரனுக்கு குரு சம்பந்தம், சுக்கிரன் சம்பந்தம் எப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் உங்கள் மனம் மகிழக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும் நடக்கும். சந்தோஷம், தாய்க்கு அனுகிரகம், படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதலான வெற்றி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் புதன் சனியுடன் சம்பந்தப்பட்டு நீசமாக இருப்பதினால் படிப்பிலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் படிப்பில் தடையும் அக்கறையின்மையும் ஏற்படும். தாயினுடைய உடத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இளையவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் எல்லா வகையிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம் 4ஆம் வீட்டிற்கு 12இல் இருக்கக்கூடிய குருவை சனியுடன் சேர்ந்து செவ்வாய் பார்ப்பதே அதற்கு முக்கிய காரணம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவருடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரியன், அவர் ஆரம்பத்திலே 12இல் இருக்கின்றார். 5இலே ராகுக்கு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றது. தான் வீட்டிற்கு அவர் 8இலும் மறைகின்றார். அதனால் 14ஆம் தேதி வரை உங்களுடைய பிள்ளைகள் வகையிலும் சரி, உங்களுடைய விஷயத்திலும் சரி, மனதில் ஏதோ இனம் தெரியாத கவலைகளோ கஷ்டங்களோ அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் அரித்து கொண்டே இருக்கும். ஏதோ நம்மளால் எவ்வளோ முயற்சி செய்தும் இந்த வேலை முடியவில்லை என்று, அது திருமணமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், உடல் நலிவு, கணவன் மனைவி வகையில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். 14ஆம் தேதிக்கு பிறகு 5 கூடிய சூரியன் உங்களுடைய மேஷ ராசியிலே உச்சமடைவார். அப்போது நிலைமை முற்றிலுமாக சீராகும். உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளும் கஷ்டங்களும் அகல ஆரம்பிக்கும். உங்களுக்கு மனதில் பெரிய தைரியமும் பிறக்கும். தெய்வ அனுகிரகம், தெய்வம் நம்மளை கைவிடவில்லை என்று நம்பிக்கை பிறக்கும். அதன் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீச ஆரம்பிக்கும். 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சித்திரை 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 5 கூடிய சூரியன் அங்கு உச்சமடைவதால் பலவிதமான மாறுதல்களும் ஏற்றங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 11இலே, பிறகு அவர் 12இலே இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் அவர் 7ஆம் வீட்டிற்கு 12இல் இருப்பதனால் கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தசாபுதி சாதகமாக இருந்தால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவிரிய செலவுகளாக இருக்கும். இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரிய செலவுகளாக இருக்கலாம். எதிரிகளும் உங்களுக்கு ஆகாதவர்களும் விமர்சனம் செய்வார்கள். நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களை நேரடியாக தாக்கலாம் அல்லது விமர்சனம் செய்யலாம். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எதிரிகளை இறைவனிடத்தில் விட்டுவிட்டு உங்களுடைய கடமைகளை மட்டும் நீங்கள் செய்தால் எந்த வகையிலும் பாதிப்புக்கு ஆளாக மாட்டீர்கள் என்பதே தெளிவு. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தேவையற்ற வீண் விரிய செலவுகள் சகோதர வகையிலையோ கணவன் மனைவி வகையிலையோ அல்லது அவர்கள் வீட்டார் மூலமாக வரும் என்பதால் கவனம் தேவை. ராசிக்கு 7 கூடிய சுக்கிரன், அவர் ராசியிலிருந்து நேரடியாக 19ஆம் தேதி வரை 7ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு பகவானும் 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவுதான் ராசிநாதன் 12இலே மறைந்து சனியுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கணவன் மனைக்குள் மனதார அன்பாகி இருக்கும். ஒன்றாக இருந்தால் அரவணைப்போடும், தனித்தயாரியாக இருந்தால் ஒருவர் நினைப்பு ஒருவர் மனதிலே ஆட்டிக்கொண்டே இருக்கும். காரணம் 7 கூடியவர் 7ஆம் வீட்டை பார்ப்பதும் குரு பார்ப்பதும் அதற்கு காரணமாக அமையும். அதே வேளையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்த காலங்களில் தங்குதடையாக கைகூடாமல் போன திருமணம் இந்த மாதம் கட்டாயம் திருமண முயற்சி மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான முறையிலே வெற்றி அடையும் என்பது தெள்ளத் தெளிவாக எதிர்பார்க்கலாம். அவருடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11இலே, பிறகு அவர் 12இலே மறைகின்றார். 12இலே மறைந்தாலும் உணவு விஷயங்களிலும் உணவு விஷயத்திலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்ட இடங்களெல்லாம் சாப்பிடக்கூடாது. இரவு வாகனங்கள் செல்லும்போதும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கூடுமான அளவுக்கு இரவு பயணங்களை தவிர்ப்பது மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும். அவருடைய ராசிக்கு 9 கூடியவர் குரு பகவான், தானே தான் வீட்டை அவர் பார்ப்பதினால் 9ஆம் வீடு பலமடைகிறது. 14ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியமான சூரியனும் உச்சமடைவதால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் வரும். பலருக்கு உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம். புனித யாத்திரைகள் செல்வது, புனித நதியில் நீராடக்கூடிய பாக்கியங்களாம் 14ஆம் தேதிக்கு பிறகு பலருக்கு உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறலாம். தந்தையின் மூலமாக உங்களுக்கு பணமோ சொத்தோ சுகமோ பட்டம் பதவிகளோ அவருடைய செல்வாக்கு ஏற்றார்கள் உங்களுக்கு ஆதாயம் லாபங்கள் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் 12இலே இருக்கின்றார். பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை சுமை இருக்கும், இடமாற்றம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சமாளிப்பீர்கள். எதிலும் விழிப்பாகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதில் கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவரும் சனி பகவானே, அவரும் 12இல் இருக்கின்றார். 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் 11இல் இருக்கக்கூடிய ராகு பலவிதமான வெற்றிகளை யோகத்தை தருவார். இருந்தாலும் சகோதர வகையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் சிக்கல், தேவையற்ற வீண் விரைய செலவு என்பதை கவனத்தில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் குரு பகவான், அவர் 3இலே இருக்கின்றார். புதனுடன் பரிவர்த்தனை ஆவதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் செவ்வாயினுடைய பார்வையால் சகோதர வகையிலும் குடும்ப வகையிலும் தொழில் ரீதியாக இருக்கும் என்பதே ஆறுதலான விஷயமாகும். ஆக ராசிநாதன் செவ்வாய் 12இலே சனியுடன் சேர்ந்திருப்பதனால் எதிலும் எச்சரிக்கையும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பிரதான பலன். எதிலும் விழிப்புடன் இருந்தால்
எந்த சிக்கலும் வராது என்பதே அடிப்படை விஷயமாகும். வணக்கம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய வழிமுறைகள். முருகப்பெருமானை வணங்கலாம். முருகர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம். ஆஞ்சநேயர் சுவாமியை சனிக்கிழமை தோறும் வணங்கலாம். லட்சுமி நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். ராம மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். இது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ படத்தையும் வைத்து வணங்கலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் அங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். ராம மந்திரத்தை ஜபிக்கலாம். இதெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளாகும். குறிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கைக்காக முருகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது விசேஷமான பலன்களை தரும். பலவிதமான சங்கடங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.